புதுசாக ரிலீஸ் ஆன சீரிஸுடைய எபிசோட் என்ன பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஜின்னு மீமு கிட்ட நம்ம 2 பேரும் சிப்ளிங்ஸில் நீ இப்போது சின்ன பொண்ணு கிடையாது வளர்ந்துட்ட, நமக்குள்ளே ஏதாச்சும் நடக்கணும்னு ஆசைப்பட்டியான்னு கேட்க மீமு கொஞ்ச நாளைக்கு ஹீரோவை அவாய்ட் பண்ணியிருப்பா. அண்ட் இப்போது எபிசோட் 10க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து செகண்ட் சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க ஸ்மைலிங்கிற சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறது விதமாக ஒரு லைக்குமே பண்ணிவிடுங்க. கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் இப்போது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது அவள் கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் நம்ம மீமுவை அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணுறான். என்னோட பேர் காய், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாமா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? உனக்கு முன்னாடியே தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன். மீமுவை கண்டினியூஸாக அப்ரோச் பண்ணுறான். மீமோ இவனை எப்படி தாண்டா துரத்தி விடுறதுன்னு தெரியாமல் பாத்ரூமுக்கு போயிட்டு ஃபோன் அடித்து விசாரிக்கிறாங்க. ஏமா நானா இந்த காயின்ற ஒருத்தன் என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணுறான். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. அவனோட ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சானவங்க. ஒரு எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுறான், ஆனால் ரொம்ப நாளாக ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். அவன் என்னை ஒரு பப்பி குட்டி மாதிரி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ நான் வெளியே போனேன்னா கண்டிப்பாக அவன் என்னை ஃபாலோ பண்ண தான் போகிறான்னு சொல்லி ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி அப்படியே எகிரி குதிச்சு வெளியே ஓடி போகிறாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜின்னு கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கான். ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு காசுமே கொடுக்க இவளுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு பெருமையாக இருக்கட்டும் ஓகேன்னு அவனும் இங்கேருந்து கிளம்பி போக, மீமோ நீ என்னை பிக் பண்ணுறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு ஜின்னை பற்றி கேட்குறான். இவனும் பதில் பேசாமல் அந்த பேக்கை காருக்குள்ளே போட்டு இவளை கூட்டிகிட்டு போகிறான். இவளுக்கு இவன் என்ன பிஸ்னஸ் பண்ணான்னு ஒரே குழப்பம். அது கண்டிப்பாக ட்ரக்ஸாக இருக்காதுன்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிறான். அவன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு பாக்கெட் வாங்கினியே, அது என்னது அப்படின்னு ஜின்னுக்கிட்ட கேட்க வழக்கம் போல் அவர் எந்த பதிலும் சொல்லலை. அடுத்த நாள் மீமோ கேரேஜுக்கு போயிட்டு சன்லாயை மீட் பண்ணுறா. ஏன்னா மீமு கொஞ்ச நாள் அந்த பக்கம் அலைய காணா. பதிலுக்கு நான் இங்கே வரணுன்றதுக்காக வரல, சும்மா அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மீமுமே பதில் சொல்கிறான். சரி ஜின்னு இப்போது தூங்கிட்டு இருக்கானா? இல்லை, அவன் எப்போவுமே காலையில் வேகமாக எழுந்திரிச்சிருவான். சரி அவ்வளோ வேகமாக எழுந்திரிச்சு அவன் என்ன ஒர்க் பண்ணுவான்ற மாதிரி கேட்க, நீ அதிகமாக கேள்வி கேட்குற, பேசாமல் நீ அதை ஜின்னுக்கிட்டே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. இல்லை நான் இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட கேள்வி கேட்டால் அவன் என்னை இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிடுவான். நான் அவனுக்கு அனாயங்காக இருக்க தான் நினைக்கிறான். நீ அனாயங்காக இருக்கியா? வாய்ப்பே கிடையாது. சரி ஒருவேளை அவன் உன்னைய துரத்தி விட்டா நீ என்ன பண்ணுவான்னு கேட்க, நான் எப்படியாச்சும் ஜின்னுடைய மனசை மாற்ற முயற்சி பண்ணுவேன். நான் ஜின்னுக்கிட்ட பாட்டு பாடுவேன், எனக்கு டான்ஸ்மே ஆட தெரியும், க்யூட்டாக டான்ஸ் ஆடுவேன். இந்த பக்கம் ஜின்னு இவ பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு மீமு டான்ஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்ல அவனும் அங்கேருந்து குடுன்னு ஓடி போகிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஜின்னு முறையாக வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறான். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஆனால் மீமுவை பற்றி இப்போலாம் அடிக்கடி யோசிக்கிறேன். ஒரு நோட் புக்கில் ஹீரோயினை அழகாகவே வரைகிறாரு. இவர் வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங்கை ஹீரோயின்மே பார்க்குறான். என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ தனியாக இருக்கும்போது என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு வரையலாம் சரியா? சரி ஓகே, நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சன்லைனுடைய அந்த பிங்க் கலர் காரில் மீமு ட்ரிப்டிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். நானும் எதிரில் நின்று இவன் பண்ணுற ட்ரிப்டிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹே நீ சூப்பராக பண்ணப்பா அப்படின்னு சொல்ல, இந்த கார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போது என்னால் ஒழுங்காக ட்ரிப்டிங் பண்ண முடியல. பேசாமல் என்னுடைய காரை ட்ரை பண்ணுறியான்னு கேட்க, உன்னுடைய கார் ஆட்டோமேட்டடில் ட்ரிப்டிங்கை பெருசாக பண்ண முடியாது, அதுக்கு மேனுவல் காசு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பணக்கார லென்னி கேரக்டர் ரேஸில் ஃபஸ்ட்டாக வந்திருந்த பச்சை கலர் காருடைய ஓனரை மீட் பண்ணுறாரு. 3 நிமிஷம் அவங்க கூட தனியாக பேசணும்னு சொல்ல, என்ன எதுக்காக மீட் பண்ண வந்தேன்னு கேட்குறாரு. ஏன்னா போன ரேஸில் ஃபஸ்ட்டாக வந்தேன்னு கேள்விப்பட்டேன், எதுக்காக அந்த ரேஸை பற்றி கேட்குறேன், பிராண்டியை பற்றி விசாரிக்கவா? ஆமாம் அவன் உண்மையாகவே ஸ்பெஷல் தான், அவனுடைய ஸ்டைலை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெசிஷன் மேக் பண்ணுறான், அவனுடைய ரிஃப்ளெக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் எப்படி நீ அவனை தோக்கடிச்சேன்னு கேட்க, கொஞ்சம் டேட்டியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பிராண்டிக்கு 2 பார்ட்ஸ் தேவைப்படுறதா கேள்விப்பட்டேன், ஆனால் ஊருக்குள்ளே யாரோ இவன் ஃபஸ்ட்டாக வரக்கூடாதுன்னு தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த 2 பார்ட்ஸையும் அவங்களே மொத்தமாக வாங்கிட்டாங்க. இனிமேல் அவனால் மாடிஃபை பண்ண முடியாது, அந்த பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். சரி என்ன பார்ட்ஸு, அந்த மாடல் எனக்கு அனுப்புறியான்னு கேட்க, பார்ட்ஸ் அனுப்புவா, நீ எதுக்காக இதை பற்றி கேட்குற, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே லின்னு குட்டியாக ஒரு பிளாக்மெயில் பண்ண, சரி எதுவும் பண்ணிடாத, உனக்கு அந்த மாடல் அனுப்புறேன்னு அந்த மாடலுமே அனுப்புறாரு. நீ நினைக்கிற மாதிரி சாபம் கிடையாது, அவன் கொஞ்சம் விசித்திரமான டைப்புப்பா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு நேவிகேட்டராக கூட்டிகிட்டு வந்தான். அப்புறம் போன ரேஸில் அவனுக்கு ஒரு நேவிகேட்டரும் இருந்தான். சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரோட கோஆர்டினேஷனும் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. சரிவா அவளை போயிட்டு மீட் பண்ணலான்னு 2 பேரும் மீமுவை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நானா மீமு கிட்ட, ஆனால் நீ கேட்குற மாதிரி மேனுவல் காசு நம்மக்கிட்ட இல்லையே, அது கிடைக்கிறதும் கஷ்டம் தான் சொல்ல 2 சூப்பர் காசு அந்த இடத்துக்கு வந்து சேருது. வேற யார், அந்த லின்னும் இன்னொரு ரேசரும் வந்து சேர்றாங்க. இங்கே பார்ப்பா, நீ தான் என்னுடைய பாசமான கசினு, என்னுடைய ஃப்ரெண்டு மீனும் ட்ரிப்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றான், நீ அவளுக்கு சொல்லி தெரியான்னு கேட்க, உங்கள் கூட அன்றைக்கி காரில் வந்தப்போ நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ரொம்ப பயங்கரமாக கார் விட்றீங்க, உங்கள் ட்ரிப்டிங்கு வேறு லெவலில் இருக்குது. சரி உன்னுடைய காம்ப்ளிமெண்ட்டுக்காக நானும் உனக்கு ட்ரிப்டிங் சொல்லித்தரேன். லின்னு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட, இங்கே பாரா நடக்கிற எல்லாத்தையும் மறக்காமல் ரெக்கார்ட் பண்ண, உன்னுடைய கோல் என்னதுன்னு கேட்க, எனக்கு தெரியும் காரோட கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நினச்ச ஷேப்பை ட்ரிஃப்ட் பண்ணியே வர வைக்க முடியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ட்ரிஃப்டிங் பண்ணணும்னு கேட்குறான். புரியுது, நல்ல ஷேப் தானே, இவருமே ட்ரிஃப்டிங்கை சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. அப்போது உன்னுடைய கைகளை நீ ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி மீனுடைய பொசிஷனை லூஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் காருடைய ஓனர் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே ரெக்கார்ட்மே பண்ணுறாங்க. மீனும் அவன் நினச்ச ஸ்டெப்பை ட்ரிப்டிங் மூலமாக அடையிறதுக்கும் கற்றுக்கிறான். இங்கே பாரு மீனும், எனக்கு தெரிஞ்சு என்னோட கசினை உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். பதிலுக்கு மீனும், இல்லை அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மீனும் பார்க்குறதுக்கு தான் கிளம்ஸியாக இருக்காங்க, ஆனால் செம்ம ஸ்மார்ட்டாக தாங்க இருக்கிறா.
அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவருடைய ரேசிங்க்கு தயாராகிறாரு. மீனுடைய அப்பா கிட்ட முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கேட்டு கற்றுக்கிறாரு. நீ உண்மையாகவே காரை எவ்வளோ வேகமாக ஓட்டுறன்றது கேர்வில் நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளைக்கிறன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கை நீ லேட்டாக தான் யூஸ் பண்ணணும். பிரேக்கை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் இன்னும் பெட்டர் தான். முக்கியமாக ஒவ்வொரு கேர்வையும் நீ டேர்னிங்காக பார்க்காம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக யோசிக்கணும். அந்த டேர்னிங்கை நீ கச்சிதமாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் ஜாவை பார்க்குறதுக்காக ஹீரோ இங்கே வந்து சேர்றாரு. மீனும் அவங்களுடைய தோழியும் சேர்ந்து நடந்து வரும்போது ஜின் அங்கே இருக்கிறத நோட் பண்ணுறான். இவர் தான் நீ அடிக்கடி சொன்ன அந்த ஜினிஸ் பிரதரா? மீனுடைய ஃப்ரெண்டு மீனு கிட்ட பேசாமல் நான் போயிட்டு அவரை மீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஹே, உனக்கு அது கேட்டுச்சா? டீச்சர் உன்னை கூப்பிட்றாங்க, போயிட்டு என்னன்னு கேட்டுவான்னு இன்டெரக்டாக அனுப்பிச்சுடுறா. இவங்க 2 பேரும் நடந்து போகும்போது பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவர் போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டை ஒரு கொடை மாதிரி யூஸ் பண்ணி 2 பேரும் வேகமாக நடந்து போகிறாங்க. நல்லா தானே இருந்துச்சு. திடீர்னு ஏன் இப்படி மழை பெய்யுதுன்னு கேட்க, இது மேன்சிமா, இப்படி தான் எதிர்பார்க்காத நேரத்தில் மழை அதிகமாகவே பெய்யும், கூடி சீக்கிரம் நின்றுடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. மழை பெய்யுது, 2 பேரும் தனியாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி மீனும் ஜின்னோட கைகளை உரச ஆரம்பிக்கிறான். இவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு இவளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஜின்னுமே இவளை அவாய்ட் பண்ணாமல் மீனோட கைகள் மேலே அவருடைய ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறாரு. இப்படியே இந்த ஒரு இடத்துல எபிசோடையுமே முடிக்கிறாங்க. வரக்கூடிய எபிசோட்ஸை நம்மளுடைய 2வது சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க ஸ்மைலிங் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புகிறேன்.